அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை நம்பால் முடியாதா. ஜப்பானில் நடந்த உண்மை சம்பவம் இது. ஜப்பான் நாட்டில் பெரும்பான்மையான வீடுகள் மரத்தால் 2 கட்டைகளுக்கு இடையில் இடைவெளியிட்டு கட்டப்பட்டிருக்கும். ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒருவர் தன் வீட்டை புதுப்பிப்பதற்காக மரத்தால் சுவரை பெயர்த்து எடுத்தார். அப்போது 2 கட்டைகளுக்கு இடையில் ஒரு பள்ளி சிக்கியிருக்கிறதை பார்த்தார். அது எப்படி சிக்கியதுன்னு ஆராய்ந்தார். வெளிப்பகுதியிலிருந்து ஆணி அடிக்கும் போது அந்த ஆணி பள்ளியின் ஒரு காலில் இறங்கியிருக்கிறது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த ஆணி அடித்து குறைந்தது 3 ஆண்டுகள் இருக்கும். எப்படி இந்த பள்ளி 3 ஆண்டுகள் எப்படி உயிரோடு இருந்தது என்ற சந்தேகம் வர மேற்கொண்டு வேலை செய்யாமல் அந்த பள்ளியை கண்காணித்து வந்தார். சிறிது நேரம் சென்றதும் இன்னொரு பள்ளி அதன் அருகில் வர்றதை கண்டார். அந்த பள்ளி வாயிலிருந்து உணவை எடுத்து சுவரில் சிக்கி கொண்ட இந்த பள்ளிக்கு ஊட்டுவதை பார்த்தா ஆச்சரியம் அடைந்தார். 3 ஆண்டுகளாக சுவரில் சிக்கியிருந்த தன் சக பள்ளிக்கு உணவளித்தது இன்னொரு பள்ளி. சாதாரண ஒரு பள்ளியால் சக பள்ளிக்கு உதவ முடியும் போது நம்மால் முடியாதா? 10 மாதம் சுமந்த தாய் தந்தையை அவர்களின் முதுமை காலத்தில் உணவளித்து பாதுகாக்க நம்மால் முடியாதா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கதையோட வரேன். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.